வணக்கம். மீடியா ஸ்லாங்கோர் செய்தி. 18 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட மலேசியர்களுக்கு 100 ரிங்கேட் ராமா உதவி என்பது துன்பத்தை தீர்க்கும் ஒரு மருந்தல்ல, மக்கள் துன்பத்தில் பங்கு கொள்ளும் ஒரு பொறுப்பான அரசாங்கத்தின் கடப்பாட்டின் சான்றாகும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இத்திட்டம் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை நிவர்த்தி செய்வதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்று அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தை விமர்சிப்பவர்கள் மைசாரா திட்டம் எஸ்டிஆருக்கு கூடுதலாக உள்ள ஒரு திட்டம் என்பதை மறந்து விடுகிறார்கள். இவ்வாண்டு தேசிய தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்ட சாரா உதவி திட்டம் 22 மில்லியன் மக்களுக்கு பயனளிக்கும். இதன் வழி இந்த ஆண்டு எஸ்டிஆர் மற்றும் சாராவுக்கு அரசாங்கத்தின் ஒதுக்கீடு 15 மில்லியனாக அதிகரித்துள்ளது. இதுவரை நாட்டில் வழங்கப்பட்ட பண உதவி வரலாற்றில் இது மிகவும் உயர்ந்ததாகும் என்றார் பிரதமர். அதே வேளையில் ராமா உதவி திட்டம் சீராக இயங்குகிறது என்றும் பிரதமர் கூறினார். இத்திட்டம் ஆரம்பித்த போது சில சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் சரி செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையில் உள்ள உயர்மட்ட வழக்குகளின் தற்போதைய நிலையை செவ்வாய்க்கிழமை அந்த ஆணையம் அறிவிக்கும். DPKL மற்றும் மாஜு அதிவேக நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டத்தின் மூத்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் மற்றும் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் ஜப்ரி யாக்கூப் வழக்கு உட்பட அனைத்தும் இதில் அடங்கும். இப்போதைக்கு இந்த வழக்கு மறு ஆய்வு மற்றும் பரிந்துரைக்கு அரசு தலைமை வழக்கறிஞரிடம் அனுப்பப்பட்டுள்ளது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் செயல்முறையை தாமதப்படுத்தக்கூடாது என்ற எதிர்மறையான பொது உணர்வுகளை தவிர்ப்பதற்காக அனைத்து உயர்மட்ட விசாரணைகளையும் உடனடியாக முடிக்க ஆணையம் செயல்பட்டு வருவதாக அதன் தலைமை ஆணையர் அசாம் பாக்கி கூறினார். கில்லானில் உள்ள கில்லான் ஜெயா பப்ளிக் பார்க்கில் நடைபெற்ற அமைதிக்கான ஓட்டத்தை ஏற்பாடு செய்வதிலும் சமூக வாழ்க்கையிலும் நமது மாநிலத்தின் வளர்ச்சியிலும் மிகவும் முக்கியமான அமைதியின் செய்தியை தெரிவிப்பதிலும் அதன் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பிற்காக சகா கக்காய் மலேசிய சங்கத்தை மந்திரி பசார் அமீருடின் ஷரீப் பாராட்டினார். உலக மையமாக்கலில் மனிதநேயத்தின் உணர்வு பற்றி நாம் அடிக்கடி பேசினாலும் ஒற்றுமைக்கு எதிராகவும் ஒருவரை ஒருவர் வேறுபடுத்தி காட்டும் போக்கு அதிகரித்து வருகிறது. எனவே இது போன்ற ஒரு ஓட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை இன்றைக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கும் மிகவும் முக்கியம் என நினைவூட்டப்படுவதாக மந்திரி பசார் கூறினார். ஷாலாமில் அமைந்துள்ள ஐடியல் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற பெரிபூமி பர்சத்து மலேசிய கட்சியின் ஆண்டு பொதுக்கூட்டத்தின் போது ஏற்பட்ட குழப்பம் தொடர்பாக காவல்துறை விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. பர்சத்து தலைவர் தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அவர் பதவி விலக வேண்டும் என கட்சி உறுப்பினர்கள் இருவர் எழுந்து கூச்சலிட்டு தலைவரின் உரையை சீர்குலைத்ததாக புகார் அளிக்கப்பட்டதாக ஷாலாம் போலீஸ் படை தலைவர் முகமது இக்பால் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் எந்த ஒரு தரப்பினருக்கும் காயமும் சொத்துகளுக்கு சேதமும் ஏற்படவில்லை என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் மாயிகாவின் இளைஞர் பகுதி தலைவர் ஒருவர் மாயிகாவை பிரதிநிதித்து பர்சத்து கட்சியின் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டது குறித்து மாயிகாவிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று பாரிசான் நேஷனல் தலைவர் டத்தோஸ்ரீ ஹாமட் ஹஜீத் அமிடீன் கூறினார்.